வணக்கம் மக்களே, வணக்கம். சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். சற்று முன் திமுகவின் தலைவர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளார். அதற்கு பதிலாக துணைத் தலைவர் ஆளுநர் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார். ஸோ என்ன காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலின் கைது செய்யப்பட்டுள்ளார், துணைத் தலைவர் யாராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆளுநர் அவர்கள். ஸோ இதை பற்றின முழுமையான தகவல் இந்த ஒரு வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். அதற்கு முன்பு நமது சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண உடனேயே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும், அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்தடையும். அது மட்டும் இல்லாமல் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் என்ன அப்படின்னா, சற்று முன் திமுகவின் தலைவரான முதல்வர் ஸ்டாலினை திமுக தலைவர் பதவியிலிருந்து தூக்கியிருக்காங்க. அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிக் கொண்டிருக்கும் முதல்வர் ஸ்டாலின் தற்போது கைதும் செய்யப்பட்டிருக்கிறார். ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அவர் வீட்டில் பார்த்திங்கன்னா 300 கோடி ரூபாய் ரகசிய அறையில் தவறான பணங்கள் இருந்ததை அமலாக்கத்துறை அதிரடியாக சோதனை நடத்தி அந்த 300 கோடி ரூபாயும் அமலாக்கத்துறை பார்த்திங்கன்னா முடக்கியிருக்காங்க. இந்த காரணத்துக்காக முதல்வர் ஸ்டாலினை விசாரிப்பதற்காக அவர் வீட்டிலேயே கைது செய்து அவர் வீட்டிலேயே முடக்கியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்கன்னா துணை இராணுவம் குவிச்சிருக்காங்க, போலீஸும் குவிப்பு போட்டிருக்காங்க. இதற்கு பதிலாக துணை முதல்வராக யாரை அறிவித்திருக்கிறார் ஆளுநர் அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வேறு யாரும் இல்லைங்க, அவருடைய மகன் உதயநிதி அவர்களை துணை முதல்வராக, அதாவது தற்போதைய முதல்வராக பதவியேற்பு விழா நடத்தியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தான். என்ன காரணம் அப்படின்னா, தற்போதைய வரைக்கும் உதயநிதி அவர்கள் மட்டும்தான் ஓரளவுக்கு சர்ச்சைகள், அதாவது ஓரளவுக்கு மட்டும்தான் சொல்ல வருது, ஓகேங்களா. அவரும் சர்ச்சையில் சிக்கியிருக்கிறார். இருந்தும் மீதி வேறு எந்த அமைச்சர்களுமே திமுகவில் கிடையவே கிடையாது. ஏன் அப்படின்னா, எல்லாருமே 200 கோடி 300 கோடி வருமானத்திற்கு அதிகமாக சொத்து குவிப்பு வழக்குகள், அதே மாதிரி தவறான பரிவர்த்தனைகள், இந்த மாதிரி பல்வேறு சர்ச்சையில் சிக்கி அவங்கவுங்க ஜெயிலில் இருக்காங்க. அமைச்சர் பொன்முடி, ஏவா வேலு, ஜெகத் ரட்சகன், இந்த மாதிரி முக்கிய பொறுப்பில் இருக்கும் முக்கிய புள்ளிகள் எல்லாருமே ஜெயிலுக்கு போனதுனால இருக்கிற ஆளுகிட்ட தான் இந்த பொறுப்பை கொடுத்து ஆகணும் அப்படின்றதுக்காக அமைச்சர் உதயநிதி, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கும் அமைச்சர் உதயநிதியிடம் இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. வீடியோவில் தொடர்ச்சியாக பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.